அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் சின்ன பிள்ளைங்க மேலே ஒரு 13லேருந்து 15 வயசு அந்த மாதிரியான சின்ன பிள்ளைங்க மேலே பரிசுத்த ஆவியை இறக்குறோம் அப்படிங்கிற பேரில் ஒரு ஆபத்தான விளையாட்டு விளையாடின ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் எப்படி விபிஎஸ் நடத்துகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ஒரு சில வீடியோஸ் வந்திருந்தது. ஒரு குறிப்பிட்ட சர்ச்சில் இருந்து அவங்க எப்படி விபிஎஸ் நடத்துகிறாங்க, இந்த சின்ன பிள்ளைங்க இருப்பாங்களே அவங்க மேலே கையை வச்சு பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு வர வைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் அந்த பிள்ளைங்க கை வைக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க பொத்து பொத்துன்னு கீழே விழுதுங்க. இது பார்த்துட்டு எனக்கு ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாகவும் இருந்தது, எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. அதாவது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு இதை செஞ்சிட்ருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்க செய்கிற இந்த விஷயத்தினுடைய ஆபத்து புரிஞ்சிருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம். இரண்டாவது, இவங்க செய்கிறது சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது கூட தெரியாமல் இந்த விளையாட்டை சர்ச்சில் விளையாடி இருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் இதில் 2 விஷயத்தை பேச போகிறேன். முதலாவது, இது ஏன் ஆபத்தானது அப்படிங்கிறத முதலாவது பேச போகிறேன். இரண்டாவது, இது ஏன் சட்டத்திற்கு புறம்பானது அப்படிங்கிறத பேச போகிறேன். சரியா? முதலாவது இந்த மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி கீழே சின்ன பிள்ளைங்களை விழ வைக்கிறாங்க இல்லையா, இது பார்த்தீங்க அப்படின்னா முதலாவது எப்போவுமே நம்ம வேதாகமத்தினுடைய அடிப்படையில் இது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷமாகவே இந்த ட்ரெண்ட் இருக்குது. அதனால் இந்த மாதிரி தலையில் கையை வச்சுட்டு அதனால் புத்துன்னு கீழே விழுறது அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படாத ஒரு விஷயமா இருக்குது. நிறைய இடங்களில் பல பெரியவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி போய் புத்துன்னு கீழே விழுறதுக்காகவே மீட்டிங்க்கு போகிறாங்க. சரி, பெரியவங்களை விட்டுடலாம். இப்போ என்ன அப்படின்னா, இதை சின்ன பிள்ளைங்க மேலே இந்த விளையாட்டை காட்டியிருக்காங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, என்னுடைய முதல் கேள்வி, இவங்க கையை வச்சு பரிசுத்த ஆவியானவரை இந்த பிள்ளைங்க மேலே நாங்கள் இறக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் தானா? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. பிரச்சனை என்ன அப்படின்னா, வேதாகமத்தில் ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி பரிசுத்த ஆவியை அவங்க பெறும் பொழுது அவங்க இந்த மாதிரி கையை வைக்கும்போது பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸை கூட நம்மளால் பார்க்க முடியாது. ரொம்ப முக்கியமாக அப்போஸ்தலர்கள் முதல்ல நம்ம அப்போஸ்தலரில் நம்ம வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறது திருச்சபைக்கு முதல்ல கொடுக்கப்படக்கூடிய சம்பவம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தலைகள் மேலே அக்னிமயமான நாவுகள் மாதிரி வருது அப்படிங்கிறாங்க. அவங்க வேறு மொழிகளில் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அங்கே நடக்குது. அப்போ கூட பரிசுத்த ஆவியானவர் வந்தவுடனே அவங்க பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லை. நீங்கள் தொடர்ந்து வேதாகமத்தில் நீங்கள் வாசித்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல கூட பரிசுத்த ஆவியானவர் அவங்க தலையில் கையை வச்சோடனே பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே புத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கூட இருக்காது. அப்போது ஒரு இடத்துல கூட வேதாகமத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு விஷயத்தை நடத்தி காட்டிட்டு இது பரிசுத்த ஆவியானவர் தான் வந்தனால கீழே விழுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது முதலாவது சந்தேகத்துக்குரியது. ஏன் ஆபத்தானது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இப்போ இது வேதாகமத்திலேருந்து நடக்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. அதாவது வேதாகமத்தின் அடிப்படையில் உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறதுனால அல்லது அதனால் அவங்க உழலை அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்படி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவங்க விழலை அப்படின்னா அப்போ ஏன் விழுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா விழுறது நம்ம பார்க்குறோம், பொத்துன்னு கீழே விழுந்து அப்படி விழுந்து கிடக்கிறத பார்க்குறோம். இப்போ ஏன் விழுறாங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி வருது. அதுக்கு ஒரு சில நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். முதலாவது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். பல நேரங்களில் இந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறோன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறது அப்படின்னா அவங்களே தள்ளி விட்டுறது. ஏன்னா இதுக்காகவே நிற்கிறது. அப்போது ஏன்னா என்னுடைய மனைவி கூட முன்னாடி இந்த மாதிரியான மீட்டிங்களுக்கு நான் போயிருக்கும்போது இந்த மாதிரி தலையில் கை வைப்பாங்க, மற்றவங்கெல்லாம் அப்படி இப்படி பொத்துன்னு விழுவாங்க. ஆனால் நான் எனக்கு ஒன்றும் வித்தியாசமெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சதில்லை, நான் ஒன்றும் விழுந்ததில்லை, ஆனால் தலையில் கை வச்சுட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக அப்படி தள்ளி விடுறது, அது ஒரு விஷயம். இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா
பிளேசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேசிபோ எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுடைய மைண்டை கன்வின்ஸ் பண்ணும்போது, இந்த பிளேசிபோ எஃபெக்ட் ஒரு போலியான ஒரு எஃபெக்ட், உண்மையான ஒரு விஷயமா நடக்கிற மாதிரி நடக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக பெண்கள் வந்து மிக அதிகமாக இந்த பிளேசிபோ எஃபெக்டில் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதாவது இங்கே போனால் இது நடக்கும், இங்கே போனால் பரிசுத்த ஆவியானவர் வந்துடுவார், இங்கே போனால் அவங்க இந்த போதகர் கை வச்சா அவங்க கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அது உண்மையாகவே நடக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து காட்டுவாங்க. அப்போது வந்து அவங்க மனசுக்குள்ளே என்ன நம்புவாங்க அப்படின்னா, இப்போ இவங்க கை வச்சா அப்போ நம்ம கீழே விழுந்துருவோமா அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே வந்து அவங்க நம்புவாங்க. அப்போ வீக்கான மனசுள்ளவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உண்மையாகவே வந்து அந்த மாதிரி அவங்க வந்து கையை வைக்கும்போது அவங்க வந்து அப்படியே விழுந்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளேசிபோ எஃபெக்ட். இந்த பிளேசிபோ எஃபெக்ட் அப்படிங்கிறது இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா அந்த பவர் ஆஃப் சஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, இந்த பாரு இப்படி செஞ்சால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணும்போது மனிதனுடைய மனதை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து என்ன செய்கிறது அப்படின்னா ஏமாற்ற ட்ரை பண்ணுறது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டியன் சர்க்கிளில் மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாது. இது வந்து பல இடங்களையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். முக்கியமாக இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் இந்த பிளேசிபோ எஃபெக்ட், பவர் ஆஃப் சஜஷன்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஹியூமன் சைக்காலஜி ரிலேட்டடானது. ஹியூமன் சைக்காலஜி அதாவது இப்படி இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மீட்டிங்க்கு வந்தால் நீங்கள் மோட்டிவேட் ஆயிடுவீங்க, இந்த மீட்டிங் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய பிம்பத்தை என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த சினிமா நடிகர்கள் வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பயங்கரமான ஒரு ஸ்டாராக கொண்டாடுறாங்க. முன்னாடி அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாதுன்னு சொல்லி தெரியல, மைக்கேல் ஜாக்சனுடைய கன்சர்ட்டுக்கு போகும்போது நிறைய பேர் மைக்கேல் ஜாக்சனுடைய கன்சர்ட்டில் என்ன செய்வாங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் பாடும்போது பொத்துன்னு கீழே விழுவாங்க, அப்படியே மைக்கடிச்சு கீழே விழுவாங்க. அது பார்த்துருக்கீங்களா என்னன்னு சொல்லி தெரில. பிளேசிபோ எஃபெக்ட். ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் அது வெறித்தனமாக வந்து அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாய பிம்பம் அவங்கள சுற்றி ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அவங்க நிறைய நட்சத்திரங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் ஒரு மாய பிம்பம் ஏற்படுத்தப்பட்டு அதை பார்த்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே அந்த மாய பிம்பம் அது உருவாகிறனால நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது ஒரு காரணம். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். என்னென்னா இப்போ இது வந்து ஒருவேளை அவங்க தள்ளியும் விடலான்னு சொல்லி வச்சுக்குவோம், அல்லது இது வந்து பிளேசிபோ எஃபெக்ட் கூட இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். அப்படின்னா அவங்க வந்து நமக்கு முதல்ல பார்த்துட்டோம் இது பரிசுத்த ஆவியினால் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்படின்னா இது உண்மையாகவே இப்படி அவங்க கை வைக்கும்போது அவங்க கீழே விழுறாங்கன்னா அது ஏன் நடக்குது? ஓகேவா? அப்போது அசுத்த ஆவியினாலே இது செய்யப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்மளால் வந்து எதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கும்போது இஸ் இட் ஹேப்பனிங் த்ரூ த ஈவில் ஸ்பிரிட்ஸ், அசுத்த ஆவிகளுடைய செயல்பாட்டுனால இது நடக்குதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நம்மளுக்கு முன்னாடி நிற்குது. அப்படி அசுத்த ஆவியினால் இது நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நபர் மேலே இவங்க ஒரு விஷயத்தை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது அவங்களுடைய உடலிலே, அவங்களுடைய மூளையில், மனசில் எந்த மாதிரியான பாதிப்பை உண்டு பண்ணும்? இதுதான் வந்து மிக முக்கியமான கேள்வி. உடனடியாக என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும், லாங் டேர்மில் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த விஷயத்தில் சின்ன பிள்ளைங்க மேலே இந்த மாதிரி கையை வச்சு பொத்துன்னு உழ வைக்கிறாங்க. என்னன்னு தெரியாத ஒரு விஷயம், எப்படி நடக்குதுன்னு சொல்லி தெரியாத ஒரு விஷயம், அதில் போய் இந்த சின்ன பிள்ளைங்க மேலே பொத்துன்னு கையை வச்சு விழ வைக்கிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வியெல்லாம் என்ன அப்படின்னா இந்த சின்ன பிள்ளைங்கிட்ட இந்த மாதிரியான விளையாட்டு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் அவங்களே பாதுகாக்குது அப்படிங்கிறதாவது இந்த ஆட்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு ஒன்று தெரியணும், இந்த நம்மளோட சின்ன பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, நம்ம வீட்டில் வந்து நம்ம பிள்ளை பற்றிருக்கோம், இது வந்து நம்ம பிள்ளை நம்ம உரிமை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப தப்பானது. ஆக்சுவலாக சட்டத்தின்படி உங்களுடைய பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை விட அரசாங்கத்துக்கு அதிகமான அதிகாரம் இருக்குது. ஓகேவா? நீங்கள் நினச்ச மாதிரிலாம் உங்கள் சின்ன பிள்ளைங்கிட்ட விளையாட முடியாது. ஏன்னா கிறிஸ்தவ வேதாகமத்தினுடைய அடிப்படையிலேயே வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு நம்மளோட கடவுளுக்கு அதிகமான அதிகாரம் இருக்குது. அப்போ அந்த அதிகாரம் வந்து கடவுளுக்கு இருக்கிற அந்த அதிகாரம் அரசாங்கத்துக்கு என்ன செய்யுது, கொடுக்கப்படுது. அரசாங்கம் வந்து கடவுளுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் செயல்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லா அதிகாரமும், எல்லா தலைமைத்துவமும், எல்லா அதிகாரமும் ஆண்டவரிடத்துல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிற நிலையில தான் நம்மளுக்கு, இன்ஃபேக்ட் நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கே நம்ம மேலே அதிகமான அதிகாரம் கிடையாது. நம்மளை விட அதிகமான அதிகாரம் அரசாங்கத்துக்கு தான் நம்ம மேலே இருக்குது. ஏன்னா எதானு சொல்கிறேன் அப்படின்னா நானே என்னையை மாய்த்துக்கொள்ள முடியாது. ஓகேவா? ஏன்னா எனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. கவர்மெண்ட் வந்து எனக்கு அந்த ரைட்ஸை கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும்.
அப்படின்னு என்ன அர்த்தம்னா எனக்கு என் உடம்புல இருக்கிற அதிகாரத்தோட அதிகமான அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது? அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. அப்போது நான் அதனால் வந்து என்னை மாய்த்து கொள்றதுக்கு நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா அரசாங்கம் என்னை அரெஸ்ட் பண்ணி என்னை ஜெயிலில் தூக்கி போட்டுரும். அப்போது இதே தான் சின்ன பிள்ளைங்களுக்கும் நம்மளுடைய நம்ம பெற்று வளர்க்குற பிள்ளைங்களுக்கு நம்மளோட அதிகமான அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்குது. இப்போ என்னுடைய கேள்வியெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த சின்ன பிள்ளைங்க மேலே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களே, இது இந்த பிள்ளைங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? அப்போது என்னன்னே தெரியாத மிஸ்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மாயாஜாலமாக ஒரு மாதிரி இருக்கக்கூடிய டெஸ்ட் பண்ணப்படாத ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி இந்த சின்ன பிள்ளைங்க மேலே ப்ராக்டிஸ் பண்ணலாம்? கோவிட் வந்தப்போ தடுப்பூசி கொண்டு வந்தாங்க. அந்த தடுப்பூசி கொண்டு வந்தப்போ அந்த தடுப்பூசி வந்து சரியாக டெஸ்ட் பண்ணப்படாத ஒரு விஷயம், இன்னும் சரியாக எப்படி டெஸ்ட் பண்ணுமோ அப்படி டெஸ்ட் பண்ணலை அப்படிங்கும்போது எவ்வளோ எதிர்ப்பு மக்கள் மத்தியில் கிளம்பிச்சு. சரியாக டெஸ்ட் பண்ணாத ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி மக்களுக்கு வந்து இவ்வளவு அவசரமாக கொண்டு வரலாம் அப்படிங்கும்போது அரசாங்கமே திணறாங்க. வேறு வழி இல்லை எங்களுக்கு, நாங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி பண்ணும்போது, இப்போ என்னுடைய கேள்வி, நீங்கள் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க மேலே தலையில் கையை வச்சு உள்ள வைக்கிறீங்களே, இது மருத்துவ ரீதியாக இது சோதிக்கப்பட்டிருக்குதா? இதான் என்னுடைய முதல் கேள்வி. இது மருத்துவ ரீதியாக அறிவியல் ரீதியாக சோதிக்கப்பட்டு அது டெஸ்ட் பண்ணப்பட்டு இது வந்து எந்த விதமான பாதிப்பையும் அவர்களோட உடலிலே ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி மருத்துவ ரீதியாக நிரூபணமாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களா? அப்போது மருத்துவ ரீதியாக நிரூபணமாக்கப்படாத, அதை வந்து சோதிக்கப்படாத, டெஸ்ட் பண்ணப்படாத, ஆய்வுக்குட்படுத்தப்படாத ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எப்படி இந்த சின்ன பிள்ளைங்களுடைய உடம்புல நீங்கள் செய்யலாம்? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. பெரியவங்களை விடுங்க, அவங்களுக்கு வயசு, அவங்க வளர்ந்தாச்சு, அவங்க தனிப்பட்ட விதத்தில் அவங்க முடிவெடுக்கக்கூடிய வயசு வந்தாச்சு. ஸோ அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க போய் தான் தலையில் கவிச்சு நான் பொத்துன்னு தான் விழுந்து கிடப்பேன்னு சொல்லி நினைக்கிறாங்களா? விழுந்துட்டு போட்டோம், அது வந்து பெரியவங்க. இப்போ நான் சின்ன பிள்ளைங்க மேலே நீங்கள் எப்படி இதை செய்யலாம்? யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? சின்ன பிள்ளைங்க மேலே கையை வச்சு அவங்கள பொத்துன்னு கீழே விழ வைக்கிறதும், அவர் பிள்ளை வந்து சொல்லுது அப்படியே எனக்கு அக்னியாக அப்படியே வெக்கையாக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து சொல்லுது. இஃப் இட் இஸ் ஹேப்பனிங் ட்ரூலி, உண்மையாகவே நீங்கள் அந்த மாதிரி அது பிள்ளைங்களுடைய உடம்புல நடக்குது அப்படின்னா அது சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளைகளுடைய உடம்புலே இந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, அந்த பிள்ளை வெக்கையே இல்லை, வெக்கையை உணருது இல்லையா, குளிரே இல்லை, அந்த மாதிரி உணரக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த பிள்ளைகளுடைய உடலிலே ஏற்படுத்துது அப்படின்னா இட் இஸ் டூயிங் சம்திங் இன் ஹர் பாடி. அப்போது அந்த பிள்ளைகளுடைய உடலிலே இப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்களே, இதை செய்வதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இதை டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இதை செய்கிறதுக்கு அரசாங்கத்தில் நீங்கள் அனுமதி பெற்றீங்களா? இது அந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி. இப்போது எப்படி வந்து அரசாங்கம் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் தடை பண்ணப்படணும். சிறு பிள்ளைங்கள்ட்ட மேலே இந்த மாதிரியான விளையாட்டெல்லாம் காட்டக்கூடாது. ஈவன் நாட் ஓன்லி கிறிஸ்டியன் ரிலிஜன் மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலேயுமே இந்த சின்ன பிள்ளைங்களை வச்சு ரிலிஜனில் விளையாட்டெல்லாம் நிறுத்தும். இந்த அழகு குத்துறது, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரியான பாடியில் வந்து இந்த மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு பண்ணக்கூடாது. ஒரு வயசுக்கு மேலே அவங்களுக்கு முடிவெடுக்கிற வயசு வந்ததுக்கப்புறம் அவங்க ரிலிஜியனை குறிப்பிட்ட விஷயத்தில் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி நினைக்காங்களா, லெட் தம் டூ. அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அவனுக்கு தனிப்பட்ட உரிமை இருக்குது ஒரு வயசுக்கு மேலே. ஆனால் சின்ன பிள்ளைங்கிட்ட இந்த மாதிரியான விளையாட்டு காட்டுறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஆபத்தானது. அரசாங்கம் இதை கவனிக்கணும், போலீஸ் வந்து இதை கவனித்து தொடர்ந்து இந்த மாதிரி இந்த திருச்சபையில் இந்த மாதிரியான விளையாட்டுகளை வந்து சின்ன பிள்ளைங்க மேலே பண்ணிகிட்டு இருக்காங்களா, அந்த பிள்ளைங்களுக்கு அனுமதி, அந்த பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி பெர்மிஷன் வாங்க முடியாது, அவங்க பேரண்ட்ஸ் இதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்களா? ஸோ இந்த மாதிரியான அந்த பேரண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் இது வந்து போலீஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயத்தை இந்த பிள்ளைங்களுக்கு சேரும் அப்படிங்கிற பேரில் அது செய்யப்படக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கையை வச்சு விழ வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது ஒருவேளை அசுத்த ஆவியினால் நடக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தலையை கொடுத்துட்டு பொத்துன்னு விழுறது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்.
என்ன தாங்க கிடைச்சது உங்களுக்கு இப்படி பொத்துன்னு விழுறனால? சரி, பொத்துன்னு கீழே விழுந்துட்டீங்க, ஒவ்வொரு முறை விழுந்துட்டு வெளியே வரும்போதும் ஒரு பாவத்திலேருந்து விடுதலை கிடச்சிருச்சா உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை எக்ஸ்கியூஸ் மீ பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை பொத்துன்னு உள்ள வைக்கிறதுக்கு என்ன தான் காரணம்? அப்போ மக்கள் அது குறைஞ்சபட்ச ஒரு சிந்தனை கூட யோசனை கூட வேண்டாமா? அதனால் தயவுசெய்து அதை செய்யாதீங்க. நீங்கள் ஒருவேளை வளர்ந்துட்டீங்க, பெரிய ஆள் அப்படின்னாக்கி நான் உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது, என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி விட்டுட்டு போனோம். ஆனால் தயவுசெய்து இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை வந்து இந்த விளையாட்டில் விளையாட வைக்காதீங்க. சின்ன பிள்ளைங்களை தள்ள கை வச்சு அவங்கள விழ வைக்கிறது இதெல்லாம் வந்து ஆபத்தானது, ரொம்ப முக்கியமாக சட்டத்திற்கு புறம்பானது. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். இதை கொஞ்சம் இந்த வீடியோவை கொஞ்சம் தயவுசெய்து மற்ற இடங்களுக்கு எல்லா இடத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் அதை இந்த ஒரு விழிப்புணர்வு தயவுசெய்து மக்களுக்கு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மக்கள் எதனால் அப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல், அரசாங்கத்தினுடைய சட்டம் வந்து சின்ன பிள்ளைங்களை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.